ஜென்சி புரட்சிலாம் தீர்வு கிடையாதுங்கய்யா, அதான் உண்மை. தேரை இழுத்து தெருவில் விட்டு ஓடி போயிட்டானுங்க அவன். இருந்ததும் நாசமா போச்சு. ஸ்ரத்தையோடு நான் சொல்வதை கடைபிடிக்கின்ற பக்தர்களே ஒரு 20-25 பேருக்கு மேல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த புராண லட்சணங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன சாமி பண்ண போறோம்? இந்த அஷூரன்ஸ் முழுசா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜெனரேஷன் ஜென்சி லாங்குவேஜ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்காமல் விடமாட்டேன். அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். சமூக சூழலை சீரழிப்பதுதான் முதல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. அளவில்லாத சாராயத்தை நார்மலைஸ் பண்றது. உடனே தூக்கிட்டு வந்துடாதீங்க, அந்த காலத்துல சாராயம் இல்லையா, மது இல்லையா, அது நார்மலைஸ்டா இல்ல. போதை வஸ்துக்களை இப்போ ஆல்கஹால் சாராயம் எல்லாம் தாண்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருச்சு. சகலவிதமான போதைப் பொருட்களும் நார்மலைஸ் ஆகுது. இரண்டாவது, அளவுக்கு மீறிய காமத்தை அடிப்படையாக வைத்த என்டர்டெயின்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் வில் இல்ல. அதனால இப்ப தீர்வு என்னன்னா, ஜென்சி புரட்சிலாம் தீர்வு கிடையாதுங்கய்யா, அதான் உண்மை. ஜென்சி புரட்சி நடந்த நாடுகள் எல்லாம் பாருங்க, தேரை இழுத்து தெருவில் விட்டு ஓடி போயிட்டானுங்க அவன். இருந்ததும் நாசமா போச்சு. இந்த ஜென்சி புரட்சியை கிளப்பி விட்டவங்க யாரோ அவங்களுக்கு சகாயமா உபயோகமாகுது. அதுக்கு மேல அதை நான் தொட விரும்பல. ஒரே தீர்வு என்னன்னா, ஆன்மீக வீழ்ச்சி. தனி மனிதன் ஆன்மீக வீழ்ச்சி அடைவதன் மூலமாகத்தான் தீர்வுகள் வருவது சாத்தியம்.